லைனே போக மாட்டேங்குது. அவரும் எனக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரோ? இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்களுக்கு ரொம்ப நேரமாக ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசிட்டு கிளம்புனதுக்கப்புறம் வழியில் லக்ஷ்மியை பார்த்தேன். உடனே அந்த பொண்ணுகிட்ட நான் விசாரிச்சேன். ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட, இனி அவர் வாழ்க்கையில நான் குறுக்க வரமாட்டேன், அதனால என்ன பார்த்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டா. நானும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவளுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். பார்த்தா லக்ஷ்மி உங்க வீடு இருக்கிற தெருவுக்குள்ள வந்துருச்சு. அப்படி எனக்கு ஷாக் ஆயிடுச்சு சார். என்னடா இந்த பொண்ணு பக்கத்திலே இருந்திருக்கு, இது தன்னால திருசாருக்கு தெரியாம போச்சேன்னு மறுபடியும் ஃபாலோ பண்ணி போனேன். அந்த பொண்ணு நேரா உங்க வீட்டுக்குள்ள போகுது சார். ஒருவேளை மகாதான் லக்ஷ்மியா? நான் மகாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை. இல்லை, நான் பார்க்கவே இல்லை. சார், நான் இப்போ வீட்டில் பார்க்குறேன் சார். உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே சார். என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே. இன்ஸ்பெக்டர் என்னென்னமா சொல்கிறாரு? அவர் சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த நிமிஷம் லக்ஷ்மி நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. முதல்ல மகாவை போய் பார்த்தாகணும். ஒருவேளை மகா தான் லக்ஷ்மியா? அப்போ இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மியை பற்றி சொன்ன விஷயம் உண்மைதான். இவ எப்படி நம்ம வீட்டில் இருக்கா? எப்படி? என்ன மகா? நான் இன்னைக்கும் பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டேன்னு. இந்த பிரசாதத்தை மட்டும் அப்புறமா அவர்கிட்ட கொடுத்துருங்க. சரி. இப்ப அவருக்கு குங்குமம் வச்சு விட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னா ஆனா எப்படி பண்றது? மகா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த நேரத்துக்கு திரு மாத்திரையை சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பான். நீ இப்ப போனா சரியா இருக்கும். சரியா? சரிண்ணா. மகா, ஒரு நிமிஷம் சொல்ல மறந்துட்டேன். திரு என்கிட்ட நீ போனதுக்கு அப்புறமும் அதை பத்தியே கேட்டுட்டு இருந்தா மகா. என்னென்ன சொல்றீங்க? என்ன கேட்டாரு? இரு இரு இரு, டென்ஷன் ஆகாத. ஹாஸ்பிட்டல்ல திரு மயக்கத்துல இருந்தப்போ நீ முதல் நாள் பூஜையை முடிச்சு குங்குமத்தை வச்சு விட்டதை பத்தி தான் கேட்டான். அண்ணா, என்ன சொல்றீங்க? அவரு மயக்கத்துல இருந்தாரு? ஆமா மகா,
ஆனா அவனுக்கு நீ வந்துட்டு போனது தெரிஞ்சிருக்கு. எனக்கே திரு கேட்டதும் பயங்கர ஷாக் ஆயிட்டேன். என்னடா என்ன நடந்துச்சு? அந்த பொண்ணு லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் என் ரூமுக்கு வந்து என் நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு போன மாதிரியே இருந்துச்சு. அச்சச்சோ, அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல அவரு மயக்கமா இருந்தப்போ அவருக்கு போய் குங்குமம் வச்சதெல்லாம் தெரிஞ்சிருச்சா? நான் குங்குமத்தை அவர் நெத்தியில வச்சுட்டு திரும்பும்போது அவர் மயக்கத்திலேயே டக்குன்னு என் கையை பிடிச்சிட்டாரு. நான் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து போயிட்டேன். அப்புறம் அப்படியே மறுபடியும் அவர் மயங்கிட்டாரு. மயக்கத்துல நடந்த விஷயம் அவருக்கு ஞாபகத்துல இருந்திருக்கு. அதனாலதான் இப்ப உங்களை கேட்டிருக்காரு. நேத்து வந்த லக்ஷ்மிக்காக இத்தனை வருஷம் என் கூட இருந்தவனே என்னை ஏமாத்திருக்கான். அதை தான் என்னால தாங்கவே முடியல. அதை விடுங்கண்ணே, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை. அவர் உங்களை கேட்டதும் நீங்க அவர்கிட்ட என்ன சொன்னீங்க அத முதல்ல சொல்லுங்க. இரு, நீ அந்த லட்சுமியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதால உனக்கு அப்படி தோணி இருக்கும். லட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்க அத்தனை பேர் அங்க இருக்கிறப்போ எப்படி அந்த பொண்ணால எங்களை தாண்டி அங்க வந்து உன்னை பார்த்துருக்க முடியும் சொல்லு? அதெல்லாம் உன்னுடைய பிரமன்னு ஏதோ சொல்லி ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். எனக்கு அவங்கிட்ட அப்படி மறைச்சி பேச ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லாம தான் அப்படி சொல்ல வேண்டியதா போச்சு மகா. மயிலண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணா. என்னாலதான் நீங்க இப்படியெல்லாம் பேசுற மாதிரி ஆயிடுச்சுல்ல. பரவாயில்ல மகா, அவனுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு. நீ இதை பத்தியெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத மகா. அண்ணா, அவரு தூங்கும் போதே குங்குமத்தை அவருக்கு வச்சு விட்டுட்டு வந்துடுறேன். நல்லா தூங்குறாரு. டக்குன்னு போய் வச்சு விட்டுட்டு வந்துடலாம்.